அந்த நட்சத்திர மாலால நிர்மமரிஷி சேவிதோப கண்டதே. அங்கே ஒரு ஊர் போயிட்டு வந்தோம், பொதிலின்னு ஒரு ஊர் போயிட்டு வந்தோம். அங்கே நிர்மம மகேஸ்வர ஆலயம்னு இருக்குது அந்த ஆந்திராவில். இது சம்பந்தமோ என்னமோ தெரியல, நிர்மமாங்கிற வார்த்தை இங்கே இருக்குது இந்த ஸ்தோத்திரத்தில். அந்த கோவில் பேர் சொன்னால் நிர்மம மகேஸ்வர ஆலயம்னு சிவாலயம். நிர்மமான ஏதாவது ரிஷி இருந்திருப்போமோ அது மாதிரி ஏதோ ஒரு இதில். அது மாதிரி இந்த ஸ்தோத்திரம்லாம் சூலினே நமோ நம கபாலினே பாலினே விரிஞ்சிருள்ள மாலினே. இந்த சிவானந்த லஹரியில் என்னெல்லாம் அபிப்பிராயம் சொல்கிறாரோ அந்த மாதிரி அபிப்பிராயத்தெல்லாம் இங்கே தொகுத்து சாரூப்பியம் தவ பூஜனே சிவ மகாதேவேதி சங்கீர்த்தனே சாமீப்பியம் சாலோக்கியம் சாயுஜ்யம். அதாவது முதல்ல பேர் சொல்கிறது, அதுக்கப்புறம் பக்தாள் எல்லாரும் சிவபக்தி துரிய ஜனதா சாங்கத்திய சம்பாஷணே. சிவபக்தி துரிய ஜனதா, சிவனுடைய பக்தியில் யார் சிரேஷ்டமாக இருக்காளோ அப்படிப்பட்ட ஜனங்களோட சத்சங்கம் இருக்கிறது, அது ஒரு நிலை. சாரூப்பியம் தவ பூஜனை, முதல்ல பூஜை பண்ணுறது சிவ பூஜனை. சிவ மகாதேவேதி சங்கீர்த்தனை, அப்புறமா சங்கீர்த்தனம் பூஜை, அப்புறமா பஞ்சாட்சரம் சொல்கிறது எல்லாம் சங்கீர்த்தனம். சாலோக்கியஞ்ச சராச்சராத்மக அனுத்தியானே. அந்த சிவன் எந்த ஸ்வரூபத்தில் இருக்கார்? பல ஸ்வரூபத்தில் இருக்கார். மரமாக இருக்கார், செடியாக இருக்கார், கொடியாக இருக்கார், மலையாக இருக்கார், தண்ணியாக இருக்கார், காற்றா இருக்கார், மருந்தாக இருக்கார், இன்னும் பலவிதமாக இருக்கார் அவர். அந்த பலவிதமாக இருக்காருங்கிறது சொல்கிறது தான் ஸ்ரீருத்ரம். ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ ஹர ஹர சங்கர ஜெய ஜெய.